பிக் பாஸ் வீட்டிலேருந்து இந்த வாரம் அன்ஷிதா வெளியேறின விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த ஒரு எவிஷன் ரிசல்ட்டை அன்ஷிதாவே எதிர்பார்க்கல. நேற்று வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் யார் வெளில போவாங்க அப்படின்னு கேட்கும்போது முக்கால்வாசி ஹவுஸ்மேட்ஸ் ராணுவ பேர் தான் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு ஏன், எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்கக்கூடிய அன்ஷிதாவுமே ராணுவ பேர் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல ராணுவ பேருக்கு பதிலாக அன்ஷிதா பேரை பட்டதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஒரு ரிசல்ட்டில் எனக்குமே உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டு எவிக்ட் ஆகி அன்ஷிதா வெளில வந்துட்டாங்க. வெளில வந்திருக்கக்கூடிய அன்ஷிதா இப்போ விஜய் சேதுபதி அவர்களை பற்றியும் மற்ற ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் பல விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஃபஸ்ட்டு பேசின விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷால் தான். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஷால் ஒரு என்டர்டெய்னராக மட்டும் இல்லாமல் பல இடத்துல எனக்கு எமோஷனலாக சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்காக எனக்கு அவர் ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜய் விஷால் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பியூர் சோல். எல்லா விஷயங்கள்லையும் ஒருத்தவங்களோட அன்பு காமிச்சிட்டார்னா அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் வெளில பார்க்கும்போது விஷால் ஒரு கேப்டனாக ஒருதலைபட்சமாக செயல்பட்ட மாதிரி தெரியும். அந்த இடத்துல நான் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் விஷால் அப்படி தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருந்த ஒரு 85 நாட்கள் எந்த ஒரு இடத்துலையும் நான் நடிக்கலை, நானாக தான் இருந்தேன். நிறைய பேர் அன்பை காமிச்சு ட்ராமா போடுறேன், என்னோடய கேமை மறைச்சிட்டு நான் அன்பை வச்சு பூசி மொழிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க மாதிரி சொன்னாங்க. சொல்லப்போனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்லேயும் இருப்பேன். அந்த அன்பை வச்சு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாலும் சரி, அதை வச்சு எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கினாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா நான் யார் அப்படிங்கிறத இந்த ஷோ மூலயமா நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷ்னலாக அன்ஷிதா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு வாரமும் சேதுபதி சார் வந்து ஸ்டேஜில் என்னை பற்றி பல விமர்சனங்கள் கொடுப்பாரு. ஒரு சில வாரங்கள் நல்ல விதமாக கொடுப்பாரு. கடந்த ஒரு 2-3 வாரமாக என்னை பற்றி ரொம்ப மோசமாக தான் விமர்சனம் பண்ணார். ஆனால் அது எதையுமே நான் தப்பாக எடுத்துக்கல. ஒரு வீக்கெண்டும் அவர் ஸ்டேஜில் வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் ஹவுஸ்மேட்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு கரெக்டான பாதையில் போகிறதுக்கான வழிவகையை அது ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வகையில் சேதுபதி சாருக்கு நான் கட்டாயம் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னொரு பக்கம் விஷால் மட்டும் இல்லை, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பியூர் சோல் தான். இந்த கேமுக்காக அவங்களோட சில விஷயங்களை வெளில காமிக்கும் போது நமக்கு தப்பாக தெரியுது. வீட்டுக்குள்ளே எனக்கும் மஞ்சரிக்கும் இது வரைக்கும் ஒத்து போனதே கிடையாது. ஒருவேளை அவங்க கேமை முடிச்சுட்டு வெளில வந்தாங்கன்னா மேபி அவங்க கூட பழகி பார்க்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகலாம். இந்த கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே பர்சனலாக காயப்படுத்தலை அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன். அதே மாதிரி என்னை யாரும் பர்சனலாக காயப்படுத்தியிருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் கேம். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தக்கூடிய 80 நாட்கள் மட்டும்தான் அவங்களோட உண்மையான முகத்தை காமிச்சு அவங்க கோவத்தை வெளிப்படுத்தி என்னை ட்ரிகர் பண்ணாங்க. இன்னும் ஒரு 3 வாரத்தில் பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாம் வெளில வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கூடையும் கனெக்டில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலாக அன்ஷிதா அவங்க பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷன் நடக்குது. நாமினேஷன் முடிவுகள் ஏற்கனவே வந்துட்டதால ரயான், ராணவ், விஜய் விஷால், தீபக், அருண், ஜாக்லின், பவித்ரா, மஞ்சரி இவங்களாம் தான் இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க்கை யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.